ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த நல்ல மாலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், அவர் நாமத்தை போற்றும்படியாய், வானாதி வானங்களில் உயர்ந்தவரை, நம்மை காக்கிறவரை, நம்மை காண்பவரை, ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவரை, நம்முடைய தேவைகளை சந்திப்பவரை, நம்முடைய குற்றங்களை பொறுத்து நம்முடைய பாவங்களை பாராதிருக்கிற, நம்ம மேல இரக்கமாயிருக்கிற தம்முடைய குமாரனை சிலுவையிலே தந்து ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து நம்முடைய அக்கிரமங்களுக்கும் மீறுதலுக்கும் சரியாய் நமக்கு ஈடு செய்யாமல் கிருபையினாலே நம்மை மூடுகிற அந்த ஆண்டவரை ஆராதிக்க இந்த மாலை வேளையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். It's a greatest privilege to be in the presence of God. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஆகாமியரின் கூடாரத்தில் தங்கியிருந்து குடியிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நான் மேன்மையாய் கருதுவேன் என்று சொல்கிறான். ஆகவே அநேக காரியங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் இந்த கொஞ்ச நேரத்தை ஆண்டவருக்கென்று ஒதுக்கி நம் ஆண்டவர் சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, இந்த ஆராதனையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, இந்த ஆராதனையின் டெலிகாஸ்ட் ரீடெலிகாஸ்ட் பார்க்கிற ஒவ்வொருவரோடும் கூட நம்முடைய பிரசன்னம் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜீசஸ் இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் ஏசையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே. சபையே சேர்ந்து பாடுவீங்களா? எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் ஓ ஜீசஸ். எல் ஷடாய் அவர் சர்வ வல்லவர். எல் ஷடாய் நம்மை நடத்துகிறவர், சர்வ வல்லவர். எல் ரோயி அவர் நம்மை காண்பவர். சேர்ந்து சொல்லுவோமா? எல் ரோயி காண்பவரே. எல் ரோயி பவரே. ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். அப்பா, இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட நீர் இடைப்படும்படி ஜெபிக்கிறேன். பலவீனமாய் இருக்கிற எங்களோடு கூட உடைய பலன் இருக்கட்டும்பா. ஆண்டவரே, எங்கள் டீமை நான் உங்களுடைய சமத்தில் தருகிறேன். என்னையும் ஆகாஷையும் கிறிஸ்தையும் ஜோயலையும் ஆண்டவரே உங்களுடைய திருச்சமத்திலே நாங்கள் தருகிறோம். கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டவரே, இப்படி பலத்தால் எங்களை இடை கட்டுங்க. இதை கேட்கிற
கேட்க போகிற, இதை பார்க்க போகிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus, let their lives be touched, Lord, today. ஆண்டவரே, இதை கேட்கும் பொழுது உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அவர்கள் மத்தியில் கடந்து வருவதாக. பாடல்களை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உணர்ந்து பாடுவதற்கு என் ஆண்டவனை கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வேத வசனங்களை தியானிக்கும் போது நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். நீ கிருபை அளிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமம் ஒருவருக்கே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும், கிறிஸ்து உயரவும் நாங்கள் தாழ்மைப்படவும் நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சில பாடல்கள் பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடல், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். We're doing one step down. உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். கைகளை தட்டி உற்சாகமாய். நிறைய பேர் நம்மள பலகீனமா இருக்கிறோம். கிளைமேட் சரியில்லை, தொண்டை சரியில்லை, காய்ச்சல் எல்லாம் இருக்கு. ஆனா என்ன நடந்தாலும் இந்த பாடல் சொல்லுது, என் சுவாசம் ஒழியும் வரை நான் உம்மை ஆராதிப்பேன். உடம்பு சரியில்லைனாலும், சரியா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், I'll worship my living God. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோமா? உம்மை மாத்திரமே ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி சொல்லுவோமா? ஆண்டவரே, தாயின் கருவில் பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதி என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை சொல்லுவோம், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை இயேசுவே உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வரும். சொல்லுவோமா சபையே? நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஓ ஜீசஸ் உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் எல்லாம் ஒழிந்து போகும் வரை நான் உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி இந்த பாட்டை இயற்றிய பக்தன் பாடுகிறான். தாயின் கருவில் உருவாகும் முன்னே, even before I was formed in my mother's womb, ஆண்டவர் சொல்கிறார், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே. எரேமியா 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். I know you by name என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தாயின் மேலாக உன்மேல் அன்பு வைத்து அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார். ஜீசஸ். அதனாலதான் சொல்றோம், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. சில சரணங்களை நம்ம திரும்பி சேர்ந்து பாடுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே ஆண்டவரே. தாயினும் மேலாக என் மேல் அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. சேர்ந்து பாடுவோமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அவரை ஆராதிப்பது என்பது அது எவ்வளவு பெரிய வாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அவரை பார்ப்பதே ஒரு ஸ்லாக்கியம் என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். அவரை பார்ப்பதே ஒரு ஸ்லாக்கியம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நான் அல்லேலூயா கூட்டத்தில் மகிழ்ந்தால். பழைய பாடல் ஆண்டவருடைய அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை உணர்ந்தவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுவார். அப்படிதான் இந்த பாட்டை ஏற்றி இருக்கிறார் பக்தன். சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு
வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரைத்திரையற்ற பரிசுத்தரோடே கரைத்திரையற்ற பரிசுத்தரோடே ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன் ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜபதோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன் அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் முற்கிரீடம் சூட்டப்பட்ட பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்னுள்ளம் நன்றியால் நிரம்பிடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ ஏழை என் நாவல் என்று தீர்ந்திடுமோ ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ ஏழை என் நாவல் என்று தீர்ந்திடுமோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அவளாய் எங்கிடுதே எனதுள்ளமே அவளாய் எங்கிடுதே எனதுள்ளமே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும்
அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். Jesus, we bless you, Lord. ஓ, உமக்கே மோட்ச வீட்டை, அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும். அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். கண்களை மூடி நம் ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஜீசஸ், என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நான் நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா என்று சொல்லி இந்த பாடல் வரிகள் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், அவரை முகமுகமாய் பார்க்கும்படியாய் அவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தனை, ஓ உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஜீசஸ், we bless you, Lord. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி, நன்றி. இயேசு ராஜா, குளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி. இயேசு ராஜா, நன்றி. இயேசு ராஜா, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, ஓ புதிய நாளை தந்தீரே, நன்றி சொல்லுவோமா? புதிய நாளை தந்தீரே, நன்றி. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி, நன்றி ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சொல்லுவோம் அப்பா. சொந்த நேரங்களில் எல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி, எனக்கு வேதனை நேரங்களில் எல்லாம், பலவீன நேரங்கள் எல்லாம் எங்களை தாங்கினீரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி
இயேசு ராஜா உமக்கு நன்றி, இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி, நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா நன்றி, ஓ இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா, ராஜா நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி, இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நீரில்லாத நாளெல்லாம் சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, நீரில்லாத நாளெல்லாம் ஆண்டவரே அது நாளாகாது, நீரில்லாத வாழ்வு வாழ்வாகாது. உம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஓ ஜீசஸ், நீரில்லாத நாளெல்லாம் ஓ வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வடிவே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் அது நாளாகாதப்பா, நீரில்லாத வாழ்வு வாழ்வாகாதே வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது நினைவும் நீயாவாய்,
நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஜீவனின் அதிபதி, உயிரோடு எழுந்தவர். ஒருவருக்கே ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்களை இந்த மாலை வேளையில் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய், எங்களை ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் ஏந்தி எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே எங்களை ரட்சிக்க முடியும், நீர் ஒருவரே எங்களை விடுவிக்க முடியும். உமக்கே ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், we worship you Lord. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்மை ஆராதிக்கிறோம். ஜீசஸ், Father, we bless your name. சபையே, ஆண்டவரை ஆராதிக்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோமா? உயிரோடு உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா சேர்ந்து? ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஓ அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, சொல்லுவோமா சேர்ந்து? மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகில
செய்கிறோம். ஆனந்த வாக்கியமே, ஆனந்த வாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் சபையே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சபையே, கர்த்தரை ஆராதிப்போமா? அவருடைய நன்மைகளை அறிந்து, கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைத்து, அவருக்கே துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தியோ உமக்கே. ஓ ஜீசஸ், அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பாத்திரரே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திரரே, பாத்திரர். துதி ஸ்தோத்திரங்களுக்கு உடையவரே, இந்த மாலைவேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We give all honor, glory and praises to your name. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, பாத்திரரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலப்பா, நாமத்தை எல்லா நாமங்களுக்கு மேல நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைத்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உம்மை நாங்கள் போற்றுகிறோம். Thank you Jesus. Thank you Lord for every goodness. நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து பல காரியங்களுக்காய் நாங்கள் ஜெபித்து வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்கள் ஜெபித்து வந்தோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவரே இந்த தடுப்பூசியை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இது உம்மாலானது என்பதை நாங்கள் நினைத்திருக்கிறோம். அப்பா, இந்த தடுப்பூசி ரெஜிஸ்டர் பண்ணி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பல மருந்துகள் இந்த கம்பெனிகள் இந்த தடுப்பூசியில் இருக்கிறார்கள். அப்பா, எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் எடுக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா, கவர்மெண்ட் சொல்வது போல மோர் தென் 65% இந்த தடுப்பூசி எடுத்தால் தான் இது கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று சொல்கிறார்களே. ஆண்டவரே, சீக்கிரத்தில் அப்பா இவை கட்டு
கட்டுக்குள் கொண்டு வரப்பட என் ஆண்டவர் நீ கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, லாக்டவுன்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பார்டர்ஸ் கண்ட்ரி க்ளோஸ் பண்ணியிருக்கிற கண்ட்ரிகளுக்காக, தேசங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. குவைட்டுக்காக, சவுதி அரேபியா, மிடில் ஈஸ்டுக்காக, யூரோப்புக்காக, அமெரிக்காக்காக, ஆண்டவரே ஏசியாக்காக, ரஷ்யாக்காக, குறிப்பா இந்தியாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு மேல கடந்து வரட்டுமே, சுகம் வரட்டுமே, பலன் கடந்து வரட்டுமே. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை செய்கிற உங்களுடைய மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களோடு, அவர்கள் குடும்பங்களோடு உம்முடைய கிருபை கூட இருந்து வழிநடத்திட்டுப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டு சீரியஸா இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சுகப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வைரஸ் தொற்றிலிருந்து சீக்கிரத்தில் எங்கள் தேசம், இந்த உலகம் குணமடைய, பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட, காலேஜஸ் திறக்கப்பட, பார்டர்ஸ் எல்லாம் திறக்கப்பட, நாங்கள் எல்லோரும் எங்கள் உற்றார் உறவினரை நேருக்கு நேராய் காண என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை போன்று வெளிநாடுகளில் இன்னும் அநேக தேசங்களில் ஆண்டவரை லாக் ஆகியிருக்கிற, வர முடியாமல் இருக்கிற, தவித்து கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, டிராவல் பேன்னால அப்பா வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து சீக்கிரத்தில் அவர்கள் உற்றார் உயிரினோடு சேர்ந்து அவர்கள் உம்மை துதிக்க நீர் ஆண்டவரே ஒரு நிலையை ஏற்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆபத்தான பகுதிகளில் வேலை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, தெரபிஸ்ட்ஸ்க்காக, ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃபுக்காக, அதர் ஸ்டாஃப்ஸுக்காக, கிளீனிங் ஒர்க்கர்ஸ்க்காக, எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா நோயாளிகள் இல்லாத அதர் பேஷண்ட்ஸ், இதர நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பங்களை பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற தேசமெங்கிலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில, ஆபத்தான பகுதிகளில் ஊழியம் செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராங்க. மிஷனரிமார்களுக்கு உம்முடைய கிருபைகளை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, வரவிருக்கிற ஸ்டேட் எலெக்ஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன். தமிழ்நாடு எலெக்ஷன்ல உமக்கு சித்தமானவர்களை தெரிந்தெடுப்பதற்கு ஜனங்களுக்கு நீர் ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடாதபடிக்கு நேர்மையாய், பயபக்தியோடு, நீதியோடு கூட ஆண்டவரே தங்கள் கடமைகளை நிறைவேற்ற என் ஆண்டவர் நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். பா, எங்கள் சபைக்காக ஸ்தோத்திரம், எங்கள் சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம். வறுமையில வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இழப்புல இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகனை இழந்து, கணவனை இழந்து அப்பா இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆறுதலும் தேறுதலும் சமாதானமும் தேவைகளை சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். வருமானத்தில் குறைவுபட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை செய்கிற, போகிற, வருகிற, பிசினஸ் பண்ணுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. வாகனம் ஓட்டுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்பு அவர்கள் மேல இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வதிங்கப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய திருவசனத்தை கேட்பதற்கு நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களோடு கூட ஆண்டவர் இடைப்படும்படியாய் உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயங்களோடு பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து பரம கானானுக்கு அழைத்து செல்கிற இந்த பயணத்தில் 24வது வாரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீரே நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு விசை உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்காக ஆண்டவர் சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம்.
கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let the words of our mouth and the meditations of our heart be pleasing unto God. நம் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் ஆண்டவர் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. மனிதனுடைய சத்தத்தை அல்ல, இறை சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், போகும் வழியை காட்டி நல்ல மேகும் சூத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார், திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. ஆண்டவரே, எங்களோடு கூட நீ பேசும்படியாய் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்கு மகிமைக்கு நேராய் கடந்து போகிற இந்த 24வது வாரத்தில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தருகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 24 வாரங்களை முடித்து ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் அப்பா உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதுக்கேற்றார் போல ஆண்டவரே நாங்கள் நடக்க என் ஆண்டவர் கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த 25வது வாரத்தில் உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களில் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்க ஆர்வத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது எத்தனை பெரிய பாக்கியம். ஆண்டவர் சமூகத்தில் நாம் தொடர்ந்து வேத வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். அதுவும் தொடர்ச்சியாக அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு நேராய், மகிமைக்கு நேராய் என்கிற தலைப்பில் 24 வாரங்கள் நாம் தியானித்து வந்தோம். இந்த வாரமும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். சென்ற வாரம் லேவியராகம புஸ்தகத்திலிருந்து எதற்கு லேவியராகமத்தை படிக்க வேண்டும், இந்த லேவியராகமத்தில் இருக்கிற ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்த சட்டங்கள் என்ன, 613 சட்டங்கள், இந்த 365 செய்யாதே என்கிற சட்டமும் 248 செய் என்கிற சட்டத்தையும் ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்தார், இந்த சட்டங்களினாலே நாம் ஆண்டவரை எப்படி புரிந்து கொள்கிறோம், ஆண்டவர் இருதயத்தின் நினைவை எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம், ஆண்டவருடைய பலி என்றால் என்ன,
நீதி என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, பிரதான ஆசாரியத்துவம் என்றால் என்ன, பாவ நிவர்த்தி என்றால் என்ன என்கிற இந்த கருத்தை, கான்செப்டை ஜனங்களுக்கு தரும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தார்? இந்த லேவியராகமத்தில் சட்டங்களையும் நியாய பிரமாணத்தையும் ஆண்டவர் தந்தார். God gave the law to make people understand what is sin. பாவம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காய் கர்த்தர் நியாய பிரமாணத்தை தந்தார். சட்டம் இல்லைன்னு சொன்னா பாவம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அதனால ஆண்டவர் சட்டம் தந்தார். ரைச்சஸ்னஸ், நீதினா என்னன்னு ஜனங்களுக்கு தெரியாது. தி ஸ்டாண்டர்ட் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் ஐ, ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன, ஆண்டவருடைய மன விருப்பம் என்ன என்பது நியாயப்பிரமாணம் இல்லைன்னா நமக்கு தெரியாது. பலி செலுத்துகிறதுனாலே பாவ நிவர்த்தி அடைய முடியும் என்கிற அந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. அது நியாயப்பிரமாணத்தில் தான் நான் படிக்க முடியும், அது லேவியராகமத்தில் தான் நான் படிக்க முடியும். அந்த பலி செலுத்தப்படுகிற பலி, அந்த ரத்தம் எப்படி என் பாவங்களுக்கு நிவர்த்தி செய்கிறது, ஆண்டவருடைய இரக்கத்தை அந்த ரத்தம் எப்படி பெற்றுத் தருகிறது என்பதை நான் லேவியராகமத்தில் படிக்கிறேன். எங்க படிக்கிறோம்? லேவியராகமம் 16வது அதிகாரம். சென்ற வாரம் நம்ம அதை ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா படிச்சோம் இல்லையா? அதுக்கடுத்து கடைசியாக பிரதான ஆசாரியத்துவம். இந்த பிரதான ஆசாரியன் எப்படி ஜனங்களுக்காய் ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறான், எப்படி ஆண்டவரிடத்தில் போய், கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி வேண்டும் என்று சொல்லி எப்படி ஆண்டவர் சமூகத்தில் போய் மன்றாடுகிறான் என்கிற அந்த கான்செப்டை நம்ம லேவியராகம புத்தகத்தில், சட்டத்தில் தானே நம்ம படிக்கிறோம். அதற்காக தான் ஆண்டவர் இந்த லேவியராகம புத்தகத்தை தந்தார். இந்த சட்டங்கள் அதனால தான் ஆண்டவர் தந்திருந்தார். ஒருவேளை இதை படிக்கிறதுக்கு ரொம்ப என்னடா இது, இவ்வளவு சட்டங்கள் இருக்கு, இவ்வளவு நியாயப்பிரமாணம் இருக்கு, இதுல பல விஷயங்கள் எனக்கு புரியவும் செய்யாது. இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இங்க போகாத, அங்க போகாத, இதை செய்யாத, அதை செய்யாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படிலாம் பல சடங்காச்சாரமான சட்டங்களையும் பல காரியங்களையும், இதுல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அது சம்பந்தமே இல்லை, இதெல்லாம் நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனா அதை படிக்கும் பொழுதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஏன் தேர்ந்தெடுத்தார், அதன் மூலமாய் ஆண்டவர் இந்த ஜனத்திற்கு, முழு உலகத்திற்கு கொடுத்த மீட்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த லேவியராகம புத்தகம் நமக்கு பிரயோஜனமாய் இருந்தது. யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், 20வது அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து எங்கே இருக்கிறார்கள்? They all came to Mount Sinai. சீனாய் மலையின் அடிவாரத்திற்கு வருகிறார்கள். இந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் டென்ட் பண்ணி இந்த கேம்ப்ல ஆண்டவர் அநேக காரியங்களை, இந்த நியாயப்பிரமாணம் வந்து did not come in one stretch. ஒரே ஸ்ட்ரெச்ல என்ன செய்யல, நியாயப்பிரமாணம் வரல. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஒன் பை ஒன்னா 20 ஆண்டு காலங்கள் நீண்ட இடைவெளியில ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த நியாய பிரமாணத்தை மோசேக்கும் ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். Where do we see? Which part do we see? யாத்திரையாகமம் 20வது அதிகாரத்தில் இருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாய் வந்து லேவியராகமம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி என்னாகமத்தினுடைய முதல் 10 அதிகாரங்கள் வரைக்கும் இந்த காரியங்களை ஆண்டவர் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் தந்துவிட்டு ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான கட்டுமான பணிகளையும் ஸ்கெட்சையும் பிளானையும் கொடுக்கிறார். அதற்கேற்றார் போல இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த நம்பர்ஸ், என்னாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரத்திற்குள்ள நீங்க அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமான பணியினுடைய நிறைவு அங்கே காணப்படுகிறது. 7வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாலே, என்னாகமத்தின் 7வது அதிகாரத்தில் மோசே என்ன செய்கிறார்? டாபர்நாக்கிள், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடிக்கிறார். 8வது அதிகாரத்தில் எப்படி 7 குத்து விளக்குகளை அங்கே வைக்க வேண்டும்,
என்பதை குறித்ததான தெளிவான விளக்கத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். 9வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் முன்பதாக கடந்து போகிறது என்பதை நாம் அங்கே படிக்கிறோம். 10வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நம்ம படித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் மோசே இடத்துல சொல்கிறார், நீ வெள்ளியினாலே 2 ட்ரம்பெட்டை உருவாக்க வேண்டும். எக்காலத்தை உருவாக்கி அந்த எக்காலத்தை நீ என்ன செய்யணும்? ஊதணும். அந்த எக்காலத்தை ஊதும் போது என்ன செய்யணும்? ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்டு சீனாய் மலையிலுடைய கேம்ப்ல இருந்து they have to go towards the promised land. ஆண்டவர் இவங்களை எல்லாம் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் செட்டில் பண்ணி வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இதுல இருந்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து ரொம்ப நேரமா ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த இடத்துல பெருசா எதுவுமே நடக்கல. ஆனா ஆண்டவர் அவர்களோடு பேசிக்கொண்டே இருந்தார். God was talking, God was teaching, God was giving his precepts to the people of Israel. எங்க ஒரு இடத்துல அமைதியா விட்டுட்டார், ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட்டா, மூமெண்ட் இல்ல, பெரிய முன்னாடியும் போகவும் இல்லை, பின்னாடி வரவும் இல்லை, உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஸ்டாக்னன்ட்டா ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல ஒரு வளர்ச்சியற்ற ஒரு நிலையில நீங்க காணப்படுறீங்களா? ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா, நான் ரொம்ப நாளா நான் சீனாய் மலையிலே தான் இருக்கிறேன், நான் எவ்வளவு நாள் தான் ஆண்டவர் சட்டத்தை கேட்டுக்கொண்டு இருப்பது, எவ்வளவு நாள் தான் நான் வேத வசனங்களை படிச்சுக்கிட்டே இருக்கிறது, எவ்வளவு நாள் தான் நான் இந்த ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், எவ்வளவு நாள் தான் நான் இதெல்லாம் செய்றேன், என் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, நான் இருக்கிற மாதிரியே நான் இருந்துகிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, God is preparing you to leave. உன்னை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்காக தான் இத்தனை நாட்கள் ஆண்டவர் உன்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டவர் ஒரு இடத்துல வைத்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை தந்து அவர்களை ஒரு ஃபார்மேஷன்ல கொண்டு வந்து ஆண்டவர் அங்கிருந்து என்ன செய்கிறார்? அவர்களை கொண்டு போகிறார். 10வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 36வது வசனத்தை வரைக்கும் வாசிச்சீங்கன்னு சொன்னா, இந்த ஜனங்கள் they started their journey from Mount Sinai. அவர்கள் சீனாய் மலையிலிருந்து கடந்து போகிறார்கள். இதை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி என்னவென்று சொன்னால், என்னாகமம் 11வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டார். ஓகே, இங்க நல்ல கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? சில ஜனங்கள், இந்த இடத்துல ஜனங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்க யாருன்னா, இவர்கள் அநேக வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், this did not start from the people of Israel. இந்த பொதுவான ஜனங்கள், இந்த ஜனங்க யாரு? most probably these people were not Israelites. இவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. நான் பின்னாடி உங்களுக்கு அந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைன்னு சொன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா டியூட்ரானமி 29வது உபாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. உபாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 29:11. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோட பண்ணுகிற அவருடைய ஆணை உறுதிக்கும் உடன்படிக்கு உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும்
உங்கள் பாளையத்துக்குள்ள இருக்கிற உங்கள் விறகுக்காரன். இந்த விறகுக்காரன் யாரு? They were not Israelites. யோசுவா 8வது அதிகாரம் 35வது வசனம். நமக்கு நேரம் இல்லை, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போறேன். இந்த வசனங்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள they were other people. இவர்கள் இஸ்ரவேல் அல்லாதவர்கள். ஏன்னா இங்க வார்த்தை, இங்க யூஸ் பண்ண வார்த்தை வந்து அசாப்சஸ் என்ற எபிரேய வார்த்தை, அதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மிக்ஸ்ட் கம்யூனிட்டின்னு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. they are mixed community, they were not Israelites. அப்ப முதல்ல எங்களுக்கு கறி வேணும், எங்களுக்கு மாமிசம் வேணும், எங்களுக்கு நான் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டது யாருன்னா அசாப்சஸ். இவங்க யாரு? மிக்ஸ்டு கம்யூனிட்டி. யார் இந்த மிக்ஸ்டு கம்யூனிட்டி? விறகு வெட்டுவதற்காகவும் ஆலய கட்டுமான பணிகளை செய்யறதற்காகவும் இந்த மாதிரி மிக்ஸ்டு கம்யூனிட்டி நிறைய வேலையாட்கள் யூதர்களுக்குள்ள இருந்தாங்க. இவர்கள் என்ன செய்தார்கள்? முதல்ல ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். 4வது வசனம் வாசிங்களேன். பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இங்க நல்ல கவனிங்க, இது ரொம்ப பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய உண்மையை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணது யாரு? அந்நிய ஜாதி. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த அந்நிய ஜாதி என்ன செய்யறான்? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய மகிமையை சற்று நேரத்திற்கு முன்பு பார்த்தார்கள். இத்தனை நாட்கள் ஆண்டவர் எப்படி அவர்களை நடத்தி வந்தார், ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் சட்டத்தையும் சட்ட விதிகளையும் தந்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணி நிறைவுகள் எல்லாம் முடிவடைந்தது. அந்த முடிவடைந்த நிலையில ஆண்டவருடைய மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு மேலே கடந்து வந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில இருந்த ஒரு சின்ன கூட்டம் என்ன செய்து எழுந்து கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறது. என்னன்னு முறுமுறுக்குது? நாங்கள் சாப்பிடுவதற்கு எங்களுக்கு மாமிசம் வேணும், இறைச்சி வேணும்னு சொல்லி கேட்கிறான். இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருக்கு விரோதமாய் போய் முறுமுறுக்கிறார்கள். 5வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் எகிப்திலே இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இங்க நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்பயுமே நான் யோசிக்கிறது உண்டு. என்னோட கூட நீங்க வந்தீங்கன்னா தான் இது என்னன்ற உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். யூசுவலா இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது நான் நினைப்பேன், என்னதான் தெய்வ உணவாய் இருந்தாலும், என்னதான் வானத்திலிருந்து மன்னா பொழிந்தாலும், காலையிலையும் மத்தியானம் நைட்டு 3 வேளையும் ஒரே ஃபுட்டை 40 years சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இமேஜின் how harsh it would be for God to give something. அதுவும் நீங்க அந்த கீழே இருக்கிற இதே அதிகாரத்தின் கீழ் பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த மன்னாவுடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, இட் வாஸ் a sweet food. உங்களுக்கு நான் 3 வேளையும் ஸ்வீட் ஃபுட்டா கொடுத்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு என்ன தோணும்? வெங்காயம் கேட்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே, 2 நாளா வெறும் ஸ்வீட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், வெறும் ஸ்வீட் ஃபுட்டா. போலி, ஸ்வீட் பரோட்டா, அப்புறம் ஸ்வீட்டு, அப்படியே 3 வேளையும் உங்களுக்கு ஸ்வீட்டை 2 நாளைக்கு கொடுத்தோன்னா 3வது நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டில் அப்படியே சிக்கனை பொரிச்சாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங்? நான் அப்படி யோசிச்சு பார்த்தேன். திடீர்னு ஒரு பரோட்டா கடையில் சால்னாவை ஊத்துற அந்த ஸ்மெல் இருந்தால் எப்படி இருக்கும்? பிரியாணியோட ஸ்மெல் வந்தா எப்படி? 3 days வெறும் ஸ்வீட் சாப்பிட்டு இமேஜின் பண்ணுங்க. இவங்க 20 வருஷமா என்ன பண்ணிருக்கிறாங்க? மன்னாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு நேச்சுரலா வெங்காயம், வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் சாப்பிடணுன்ற அப்பிடைட் வரும். தப்பு அங்க இல்லை.
இந்த வார்த்தைகளை இவர்கள் சொல்லும் பொழுது இவர்களுடைய அந்த 5வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை வாசிங்களேன். 5வது வசனத்துடைய கடைசி பகுதி. நினைக்கிறோம் எங்களுடைய உள்ளம் வாடி போகிறது என்று சொல்கிறார்கள். எபிரேய மொழியில இந்த வார்த்தைக்கு உள்ளம் வாடி போகிறது என்கிற வார்த்தையினுடைய கிரேக்க எபிரேய பதம் என்னவென்று சொன்னால் நெபேஸ். நெபேஸ் என்று சொன்னால் எங்களுடைய ஜீவன் அற்று போகிறது, எங்களுக்கு வாழ்க்கை இழந்து போகிறது, எனக்கு அந்த பிரெத் ஆஃப் லைஃபே இல்லைன்றான். உணவு பிரச்சனை இங்க இல்லை. நான் யோசித்து பார்க்கும் பொழுது இவன் மாமிச உணவு சாப்பிடாம இருந்திருப்பாங்களான்னு கேட்டா இல்லை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட திரளான ஏராளமான மிருக ஜீவன்கள் இருந்தது. they had livestock and cattle, அவங்க கூட இருந்தது. அதனால அவன் சாப்பிடாம இருந்தானான்னு கேட்டா மாமிசம் இல்ல. ஃப்ரீக்வெண்டா சாப்பிடல, ஆனா என்ன செஞ்சிருப்பான்? கண்டிப்பா சாப்பிட்டிருப்பான். ஆனா இங்க அவன் என்ன சொல்கிறான்? தன்னுடைய அந்த ஜீவன் லைஃப் பிரெத் இருக்கு பாருங்க, அந்த பிரெத் ஆஃப் லைஃபே எனக்கு இல்லைன்றான். இதே வார்த்தையை தான் ஆண்டவராகிய கர்த்தர் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அங்கேயும் இதே வார்த்தையை தான் என்ன செய்யறாங்க? பயன்படுத்துகிறார்கள். the same verse, ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதினார் என்கிற அதே வார்த்தை இங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட்? அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மாமிசத்துக்காக தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் வர்த்லெஸ்ஸா, வேஸ்டா நான் இழந்து போகிறேன் என்கிற அந்த அதிருப்தியில பேசுகிறார்கள். நம்பர் 2, இவர்கள் எகிப்து தேசத்துல கர்த்தர் இவர்களுக்கு செய்ததையும் இவர்கள் அங்கு அனுபவித்ததையும் இவர்கள் மறந்து போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 1வது அதிகாரத்தினுடைய வசனங்களை நீங்க எக்ஸோடஸ் 1 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸோடஸ் 1ல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இவர்கள் எப்படி வேலை வாங்கப்பட்டார்கள், இவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் அங்க கொடுத்தார்கள், எப்படி இவர்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டது, எப்படி இவர்கள் அடிமைச்சனத்தில் எவ்வளவு கடினமாய் வேலை செய்தார்கள் என்பதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? இங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் இங்க ஒரு உணவுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாங்க? அவ்வளவு அசால்ட்டா அப்படி தூக்கி போடுறான். ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறான். இந்த முறுமுறுப்பு எப்படி நடக்குதுன்னு சொன்னா, எல்லா ஜனங்களும் தங்களுடைய கூடார வாசல்ல கூக்குரல் இட்டு கத்துறாங்க. மோசேயை பார்த்து சொல்றான், மோசே நீ ஏன் என்னை இங்க கொண்டு வந்த? ஏன் இந்த இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தாய்? என் ஜீவன் போகிறது என்று சொல்கிறார்கள். I am losing the breath of life. என் வாழ்க்கையினுடைய அந்த இதை நான் இழக்கிறேன், என் சுவாசத்தை நான் இழக்கிறேன் என்று சொல்றான். நான் மரிக்கிறேன் சொல்றான் சாப்பாட்டுக்காக. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்புவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்புவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். புராண போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே, விட்டிட மாட்டேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? உணவுக்காக ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த முறுமுறுப்பு இருக்கிறதுலயே பயங்கரமான முறுமுறுப்பா இருந்தது.
This was so bad that every Israelite came in front. இது எங்க இருந்து பரவுச்சு? ஒரு புறஜாதியின் இடத்திலிருந்து பரவுச்சு. அவன் ஆண்டவருடைய பிள்ளை என்ன செய்யறான்? வழி விலகறதுக்கு கொளுத்தி போடுறான். நம்மள நிறைய பேர் கூட இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கொளுத்தி போட்டு அவன் கூப்பிடுறானா, அவன் ஆண்டவரிடத்துல நன்றி இல்லாமல் இருக்கிறான். அவன் ஆண்டவரிடத்துல நன்றி இல்லாது இருக்கிறான்றதற்காக ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய நன்மைகளை பெற்று ஆண்டவருடைய வழி நடத்துதலை பார்த்து ஆண்டவருடைய குளோரியை பார்த்து ஆண்டவருடைய டர்பனாக்கிளுடைய வல்லமையை மகிமையை ஆண்டவருடைய ரட்சிப்பை அனுபவிச்சு நீயும் நானும் ஆண்டவரை முறுமுறுக்கலாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டாங்க. அதுவும் இந்த முறுமுறுப்பு ரொம்ப மோசமா. எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பித்தார்கள். மோசேனால இந்த முறுமுறுப்பு தாங்க முடியல. He went to Lord and said, Lord, என்ன ஆண்டவரே இப்படி நடத்துவீர் என்று சொன்னால் என்னை கொன்று போடுன்னு சொல்றான். இந்த முறுமுறுப்பு என்ன பண்ணுது? It came against the Lord. It came against the man of God. எனக்கு அருமையான ஜனமே, நீ ஆண்டவரின் இடத்துல முறுமுறுக்கிறது ஒரு எதனால அந்த முறுமுறுப்பு வருகிறது? ஏன் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது? ஏன்னா இச்சையினால வருது. உணவுக்கு மேல இருக்கிற இச்சை. they wanted to eat. அவன் தன்னுடைய பிசிக்கல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறான். ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறான். தேவ மனிதனை பார்த்து கொஸ்டின் பண்றான். தேவ மனிதனையும் இடரல் அடைய வைக்கிறான். இவனுக்கு முறுமுறுப்பு புதுசா இல்ல. செங்கடலை பார்த்து முறுமுறுத்தான், மாறாவை பார்த்து முறுமுறுத்தான், ரெஃபதீம்ல தண்ணி இல்லைன்னு முறுமுறுத்தான், பிராமிஸ்ட் லேண்டுக்கு வந்தப்ப முறுமுறுத்தான், மேரிபால முறுமுறுத்தான், அமலேக்கியர்களை பார்த்து முறுமுறுத்தான். எல்லாத்திலையும் முறுமுறுப்பு. எல்லா இடத்திலும் ஆண்டவருக்கு விரோதமா வருது. ஆண்டவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பல காரியங்களை வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு விரோதமா பேசுறது நான் கூட நிறைய பேர் அப்படி நான் பாக்குறேங்க. வாயை திறந்தாலே முறுமுறுப்பு. வாயை திறந்தாலே கர்த்தர் செய்த நன்மைகளையும் ஆண்டவர் செய்த நன்றியை நினைக்காம இருக்கிறது. ஆண்டவர் வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். செய்த நன்மையை நினைக்கிறியா? இல்ல இச்சையினாலே இழுக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறாயா? ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறாயா? இல்ல ஆண்டவரை பார்த்து நம்ம முறுமுறுக்கிறோமா? வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறாயா? இமேஜர் எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? வாழ்நாள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். வாழ்நாள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? வாழ்நாள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். வாழ்நாள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றியை மறந்து கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய மனிதனாகிய மோசேக்கு விரோதமாக வந்து பயங்கரமா பேசுறாங்க. இதை கேட்ட மோசே, நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா 10வது வசனத்துல அப்படியே கீழே வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மோசே பாவங்க, இவன் ஆண்டவர் சமூகத்துல போய் சொல்றான், ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்கப்பா. 10வது வசனம் வாசிங்களேன்.
கூடார வாசல்ல எல்லாரும் வந்து வாசல் நின்னு அழுகுறான். எதுக்கு அழுகுறான்? வயித்துல அடிச்சு அழுகுறான். ஐயோ, எனக்கு கறி வேணும், எனக்கு உணவு வேணும். This brought God into severe anger. ஆண்டவருடைய கோபத்திற்கு ஜனங்கள் ஆனாங்க. காரணம் என்ன? இச்சை. காரணம் என்ன? சாதாரண அழிந்து போகிற உலகத்தினுடைய அந்த உணவு. ஆண்டவர்கிட்ட பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு கறி சாப்பிடணும் ஆசையா இருக்குதுன்னு சொன்ன ஆண்டவர் தரமாட்டார்னு நினைக்கிறீங்களா? வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த ஆண்டவர். இதுக்கு ஆக்சுவலா இது வந்து காடை, இது வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது. காடை இது 2வது வாட்டி. ஆல்ரெடி ஆண்டவர் காடை என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. God has already brought this. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை நினைக்கவில்லை, ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. ஆண்டவர் செய்த நன்றியை உடனே மறந்துட்டு ஓடுறாங்க. என் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பெரிய நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி நினைச்சு அவன் பயங்கரமான பாவி, பாவியில பிரதான படும்பாவிலாம் நம்ம பேசுறது உண்டு. ஆனா நீ நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் செய்த நன்மையை நீ நினைக்கிறியா? இல்ல ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறியா? ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறாயா? இல்ல இச்சையினாலே இழுக்கப்பட்டு இன்னொன்னு பார்த்து ஐயோ அது எனக்கு இல்ல, ஐயோ இது எனக்கு இல்ல, ஐயோ இது எனக்கு கிடைக்கல, இது என் குடும்பத்துக்கு கிடைக்கலன்னு பொறாமப்பட்டு ஆண்டவருக்கு விரோதமா பேசுறியா? வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய கோபாக்கினை வந்து பாளையத்தினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருந்தவங்க மேல தேவ ஃபயர் வந்து இறங்குச்சான். The fire of God came upon people. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் உம்முடைய சேவை செய்ய விரும்புகிறேன். இங்க என்ன நடந்தது? மோசே ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்றான். வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து. கர்த்தரை நோக்கி இவன் எல்லாம் கத்துறாங்க, கேட்கறாங்க. இவனால ஹேண்டில் பண்ண முடியல, இவனால டார்ச்சரை தாங்க முடியல. இவன் ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்றான், ஆண்டவரே நான் என்னப்பா பண்ணுவேன், என்னால டார்ச்சர் தாங்க முடியல. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான். அந்த அளவுக்கு ஆண்டவரை டார்ச்சர் பண்றான். நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, இது என்னடா மோசே இவ்வளோ ஆண்டவர்கிட்ட ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறான். மோசே மட்டும் ஆண்டவர்கிட்ட ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல. சங்கீதம் 55 சங்கீதக்காரன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறான். சங்கீதம் 142, 6, 7, ஜெரேமியா 12வது அதிகாரம், யோபு, யோனா, பல தேவ மனிதர்கள் ஆண்டவரிடத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. எலியெல்லாம் நான் செத்து போறேன்டான்னு சொல்றான். செத்து போயிடறான், ஆண்டவர் என்ன விட்டுருங்க. எலியா ஓடுறான் பயந்து, யோனா பயந்து ஓடுறான். இங்க மோசையும் அப்படிதான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனமே உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற லீடரை நீ என்ன பண்ணும்? பூஸ்ட் பண்ணி அவனோடு கூட சேர்ந்து ஒத்துழைச்சு வேலை செய்யணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய திருச்சபைகள்ல, அதுவும் மெயின்லைன் சிஎஸ்ஐ சபைகள்லாம் பாஸ்டருக்கு விரோதமா அந்த அளவுக்கு ஜனங்க கிரியை செய்யறது. அவங்கள அடிக்க செய்கிறதையும் நான் அடிச்சிருக்கிறதையும் பார்த்தேன். அவங்க மேல பொய்யான காரியங்களை சொல்றது, அவங்கள அவமானப்படுத்த நினைக்கிறது. இன்னும் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்கிற பாஸ்டருக்கு பின்னாடி அவரை டார்ச்சர் பண்ணி அசிங்கமா அவர் மேல பேசுறது, குறை சொல்வது, காசிப் பேசுவது. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அதுதான் செய்யறாங்க, அவரை டார்ச்சர் பண்றாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் இறங்கி வந்தார். நமக்கு டைம் இல்லை, நான் அப்படியே எது என்ன நடந்தது என்று சொல்லி அந்த வசனத்தினுடைய கடைசியை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மோசேக்கு 70 people, மோசேயினுடைய ஆவி கொத்த அந்த ஸ்பிரிட்டை அவங்க மேலே போட்டு 70 people மோசேக்கு கொடுக்குறார். கொடுத்துட்டு, இந்த ஜனங்க நீ இச்சை தானே கேட்ட, உன்னுடைய இச்சையை நீ நான் நிறைவேற்றேன்னு சொல்லி ஃபுல்லா பாளையத்துக்கு ஒரு நாள்
நடக்கிற தூரத்துக்கு காற்றடிக்க வைத்து எக்கச்சக்கமான குயில், இங்கிலீஷ்ல குயில், தமிழ்ல காடை, எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான காடைகளை கொண்டாந்து பாளையத்தில் போட்டார். இவன் என்ன தெரியுமா பண்ணா, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டே இருந்தான். இஷ்டத்துக்கு எடுத்து மனசா. ஆண்டவர் சொன்னார், 1 நாள் 2 நாள் இல்ல ராஜா, உனக்கு 1 மாசம் நான் இதை சாப்பிட தருவேன். 1 மாசம் கொடுத்தார். இவன் சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட ஒரு கொள்ளை நோயை ஆண்டவர் உள்ள வர வச்சு எக்கச்சக்கமான பேர் செத்து போனான். எதுல அவன் இச்சையை பட்டானோ அந்த இச்சையாகப்பட்டது அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. அது தேவ மனிதனை இடரலடைய வைத்தது. அது தேவ மனுஷனை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண வச்சது. தேவ கோபாக்கினைய கொண்டு வந்தது. எனக்கு அருமையானவர்களே, அடிமைத்தனத்தின் வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து பரம கானானுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் நீங்களும் நானும் போய்கிட்டு இருக்கோம். பாவ வாழ்க்கையில் இந்த விடுதலை பெற்று பரலோக ராஜ்யத்திற்கு பரம கானானுக்கு போவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். இதே மாதிரி தான் நம்மையும் பிசாசு என்ன செய்வான், இச்சைகளை காமிச்சு நம்மளை வழி விலக செய்வான். Are you willing to give up to your carnal desires? Are you willing to follow Jesus? இயேசுவை பின்பற்ற நீ விரும்புகிறாயா? இயேசுவை பின்பற்ற விரும்புகிறாயா? இல்ல உன்னுடைய டிசையருக்கு நீ உன்னை விட்டு கொடுத்து நீ போகிறாயா? I have decided to follow Jesus. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்களா, என் இச்சைக்கு இல்லப்பா, என்னுடைய சுய விருப்பத்துக்கு இல்லை, என்னுடைய காரியங்களுக்கு இல்லை, நான் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு இயேசுவை போல நான் என்னுடைய வாழ்க்கை அல்ல, எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு I want to give my life to Jesus. நான் இயேசுவை மாத்திரம் முன்னிறுத்து போவேன். என்னுடைய கார்னல் டிசையர்ஸ் இல்லை, நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவேன். ஏன்னா என்னுடைய லட்சியம் இந்த கார்னல் மீட்டோ கரியோ என் வாழ்க்கையோ நான் இங்கே இருக்கிற சுயமான சந்தோஷமான காரியங்கள் அல்ல. என்னுடைய குறிக்கோள் நான் பரம கானானை சென்றடைய வேண்டும். என் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. பின்னோக்கே நான் சொல்வீங்களா? பின்னோக்கே நான் உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், ஓ பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். No turning back, no turning back, no turning back. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை உங்களுடைய திருச்சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இச்சைகளினாலே இருக்கப்பட்டு ஆண்டவரே எங்கள் சுய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல எங்களை வாழ்க்கையை நாங்கள் ஓட்டி தேவ கோபாக்கினைக்கு ஆளாகாதபடிக்கு உம்முடைய சுத்தம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற லீடர்ஸ்க்கு உறுதுணையானவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் லீடர்களை இடரலடைய செய்கிறவர்களாக எங்களை மாற்றாதீங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் அப்பா, உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இது ஆழமாய் பதிய இச்சைகளினால இழுக்கப்பட்டல்லப்பா உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நேரத்தை தந்தமைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட உம்முடைய கிருபை இருப்பதாக. பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் பரியந்தம் கூட இருப்பதாக. ஆமென். அவர் வருகை எதிர்நோக்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகை எதிர்பாராமாந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. வானில் ஓர் பேரொளி தோன்றும், விண்ணில் ஓர் விண்ணொளி தோன்றும். கிழக்கும் மேற்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். என் இயேசுராஜன் வருவார். என்னில் அடங்கா தூதர்களோடே என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் உங்களை என்னை ஆளவே வருவார். நம்மை மீட்ட இயேசுராஜன் நம்மை ஆள வரப்போகிறார். அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, ஆட்டுக்குட்டியாய் வந்தவர் யூதராஜ சிங்கமாய் திரும்பி வரப்போகிறார். வருகை சந்திக்க ஆயத்தமா? We are in the journey towards glory. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த வாரம் முழுவதும் ஆபத்தான பகுதிகளில் வேலை செய்கிற, கடினமான பகுதிகளில் வாகனங்களை ஓட்டி போகிற, கொரோனா இருக்கிற பகுதிகளில் நபர்களை சந்திக்கிற, தொடுகிற, பேசுகிற உங்களோடு கூட ஆண்டவர் கிருபை இருப்பதாக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. சீக்கிரத்தில் இந்த நோயின் தொற்று தாக்கம் எல்லாம் தணிந்து கர்த்தரை சேர்ந்து நாம் ஆராதிக்க ஒருவர் பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஒருவேளை நீங்கள் இதை முதல் முறையார் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் காரணிகளாக மாறுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. மே காட் bless you all.